சூரியனும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணுமா? சுவாமிமலை முருகப்பெருமானை போய் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகும் அப்படின்னு ஜோதிட ரத்னா டாக்டர் நெல்லை கே வசந்தன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சில நடைமுறை பரிகாரங்கள்லாம் நிறையாவே பேசியிருக்கிறாங்க. என்கேவி மெத்தட் அப்படின்னு ஒரு புது முறையையும் அதிகப்படுத்தி அறிமுகப்படுத்தியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் ராகு இந்த 3 கிரகங்கள் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருக்குதுன்னா கொடுமுடி சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பித்திருத்தோஷம் இருக்கிறவங்க அப்பாவுக்கு ஒழுங்காக சோறு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அது மாதிரி போன ஜென்மத்தில் இருந்ததுனால தான் இப்போ அந்த தோஷமே இருக்குது. இப்போவும் அது மாதிரி நடந்துக்கிறதா? அதனால் சூரியனோட பாபகிரகங்கள் இருக்கிறவங்க அப்பா மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. மனசுக்குள்ளார அவங்க மேலே ஏதாவது கோபம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா அந்த பித்திருத்தோஷம் எல்லாமே இந்த பிறவியிலேயே நம்மளை விட்டு போய்விடுங்க. அதே மாதிரி நம்முடைய பிறந்த ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரோ அவர்கிட்ட கோச்சாரத்தில் சனி பகவான் சேர்றாருன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் கால்வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாம் வர ஆரம்பிக்குங்க. இப்போ சூரியன் உங்கள் ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கிறார், நீங்கள் ஆனி மாதம் பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த ஆனி மாதத்தில் மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது கோச்சாரத்தில் சனி பயிற்சியெல்லாம் ஆகி சனி பகவான் மிதுனத்தில் அந்த சூரியனோட சேர்றாருன்னா அந்த 2.5 வருஷ காலம் இருக்கு இல்லைங்களா, அப்போ கால்வலி, மூட்டு வலி எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் டாக்டர் நெல்லை கே வசந்தன் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி புதன் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அவர் கூட கோச்சாரத்தில் சனி பகவான் உட்கார்றாருன்னா புதுசாக கடன் வரும். அப்போ கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வராமல் நாம் எப்படி பண்ணலாம், இல்லை கடன் குறைச்சி வாங்கிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறது நல்லது. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் கூட சனி பகவான் சேர்றார் இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் திடீர் பண வரவு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு பணம் வரும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட பாக்கியங்களையும் நாம் புரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி டாக்டர் நெல்லை கே வசந்தன் அவங்க இந்த பெயர்களை சில கிரகங்கள் சேர்ந்தால் என்ன மாதிரி பேர் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சூரியனோட கேது சேர்ந்தால் அவங்களுக்கு என்ன பேர் வரும்? சிவகணேசன், சிவகணபதி அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு வரும் இல்லையா? அந்த பேர் உள்ளவங்க நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறவங்களாக அவங்க இருப்பாங்க. சூரியனோட ராகு இருந்தால் தீபஜோதி அப்படிங்கிற பேர் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுவாங்க. சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறவங்க பேர்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது ஹரிஹரன், சசிதரன், அதுக்கடுத்து தினகரன், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ அவங்களுக்கு சேருங்க. அதே போல் சிவலட்சுமி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதிலட்சுமி, பானுமதி, இந்த மாதிரி பேர்லாம் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் ஒன்று அவங்களுக்கு வரும். அது அந்த சூரியன் சுக்கிரன் எந்த இடத்துல நம்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு உரியவங்களாக வருவாங்க. இப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா தங்கையாக, சூரியனும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருந்தால் நமக்கு தங்கையாக வருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயர் உள்ளவங்க நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க. அதே போல் சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்திருந்தால் சிவராசன், அதுக்கடுத்து சிவலிங்கம், அந்த மாதிரி பேர்லாம் நம்ம வாழ்க்கையில் குறிக்கிடுவாங்க. நமக்கு நல்லது செய்கிறவங்களாவோ அல்லது செய்கிறவங்களாவோ நாம் மறக்க முடியாதவர்களாவோ அவங்கெல்லாம் வருவாங்க. ஏன்னா இந்த பெயருக்கெல்லாம் இந்த கிரகங்கள் அதிபதியாக இருக்குது. சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் ராமகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், சூரிய நாராயணன், இந்த மாதிரி பேர் உள்ளவங்கள்லாம் நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்க மூலமாக நமக்கு சிலதெல்லாமே நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் ரவிச்சந்திரன், ராஜேந்திரன், இந்த மாதிரி பேர் எல்லாமே அமையுங்க. இந்த மாதிரி பல நடைமுறை ஆராய்ச்சிகளை எல்லாம் நெல்லை கே வசந்தன் அவர்கள் செய்திருக்காங்க. நாமும் இது மாதிரி நம்முடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு என்னென்ன கிரகங்கள் நமக்கு சேர்ந்துருக்குது, நமக்கு மனைவியாக ஏன் இவங்க வந்திருக்காங்க, மகனாக ஏன் இவங்க வந்திருக்காங்க, நண்பனாக யார் வந்திருக்கிறாங்க, எதிரியாக யார் உருவாயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி செய்தோம்னு வச்சிங்களேன், நம்ம வாழ்க்கையை நாம் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியுங்க.
ஜோதிடம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிங்கிறத அதை நாம் புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நாம் சந்தோஷமாக இருக்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.